we are heading to the Rock Beach. Yes. So இருட்டிருச்சு, எப்ப இருக்கும்னு தெரியல. Rock போறா. If you smell what the rock. அந்த ராக் போயிட்டீங்களா நீங்க? எப்படி நாங்களும் எப்படி நாங்களும் பண்ண ராக் கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி காலையில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ நாளைக்கு வரோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் எந்திரிக்க நம்ம விட நாளைக்கு சன் வருமானே தெரியல. ஆமாம், அது இன்னொரு விஷயம் இருக்குது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனால் வருமானம் டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா வந்துட்டு மழை பெஞ்சிருக்கிறத பார்த்தா சன்ரைஸ் தெரியுமா என்ன, இல்லை க்ளவுட் கவர்ட் ஆயிருமா அப்படின்னு தெரியல. எவ்வளோ டூர் ஆரம்பிக்குது பாப்பா, போலாமா? ரைட்டாக ஹிமாலயா நல்லா செம்மையாக இருக்குது. பைக்கு பக்கத்துலேயே 300 பைக் இருந்தது. இத்தனை நேரம் கவனிக்காமல் இப்போ கடைசியில் கிளம்பும்போது பார்க்குறேன். ஆரம்பிந்த ஆசிரம் நைட் இப்படி தான் இருக்கும் போல. ஓகே, ஜாலியாக நினச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக இங்கே பாரு ஸ்க்ரீன் எல்லாம் தண்ணி ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஒழிச்சு வச்சுக்கலாமா? ஆமாம் ஆமாம், ஆண்டவா ஈஸ்வரம். பட் யா வி ஆர் ஹியர், ராக் பீச் வந்துட்டோம். தெரியுதா பின்னாடி தண்ணி? ரிபப்ளிக் டேக்கு வந்து ஓகே, அதனால தான் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஓ வாவ், நைஸ்ல. எங்க ராக் கேக்கான ராக் பீச்ங்கங்க. அது அங்க தெரியும், மேலே ஏறி போணுங்க அதுக்கு. ஓ அப்படி எல்லாம் போறோம். நல்லா இருக்குதுங்க. அந்த ஆங்கிள்ல பார்த்தா அப்படி இந்த ஆங்கிள்ல வந்து பாருங்கங்கற மாதிரி. எங்க போறீங்க? உட்கார் உட்கார். பாத்து ஷோயப். ஐயோ, கல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான் பார்த்து. ஆமாம், கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. ஸோ பார்த்து கால்லேருந்து ஒன்றும் சாப்பிடல, பசி எடுக்குது. இவன் பாட்டுக்கு அவனா பீச்சில் போய் உக்காந்துக்கிட்டு எழுந்துக்க மாட்டேன்றான். கடல் ராசானா கடல் ராசானா போஸ் ஒன்று தான் குறை. ஹலோ வாங்க. எங்க போற? போகலாம். நல்லா இருக்குதுங்க. பசிக்குதுப்பா மணி, பசிக்குது மணி. இல்ல லைட்டா எனக்கு பசிக்குது. ஆமா, அவர் அஜயராம் சார் மணி பசிக்குது. மணி மணி இது எனக்கு பசிக்குதுதா. ஒரு மாதிரி அவனுக்கு சும்மாவே இந்த பீச் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. ஆமா, அங்கே ஒரு ஆள் பாரு தனியா நிக்கிறான். அப்படி பார்த்தா எப்படிங்க தெரியும்? உள்ள போய் பாருங்க, தள்ளி விட்டு தள்ளி. ஐயோ இல்லைங்க, காமெடி ஹியூமர் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இங்கே சுண்டல் நம்ம ஊர் மாதிரி, இங்கே சென்னை மாதிரி சுண்டல், பஜ்ஜி, போண்டா எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்லுங்க, மெரினா தான். அது நம்ம உண்மைதாங்க. இப்படி திரும்பினா பஜ்ஜி கடை, அப்படி திரும்பினா போண்டா கடை, மீன் கடை, அப்புறம் கேம்ஸ். போலாமா? ஓகே, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஷாப் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். எப்பா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஆமாம், ஸ்நாக்ஸ் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஓஷன் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஃப்ரைஸ் வாஸ் ஓகே. ஆமாம், வெஜ் தான், அகேன் வெஜ் தான். ஃப்ரைஸ் சாப்பிட்டோம், அது வாஸ் லைக் ஓகே தான். இல்லை நீட்டாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாததுக்கு அது பரவாயில்ல. ஆமாம், அந்த மாதிரி தான். பட் ஆனால் அவகேடோ ஜூஸ் குடித்தேன் நான், சூப்பராக இருந்துச்சு. இவங்க காஃபி குடிச்சாங்க, நல்லா இருந்துச்சா? தட் குட். பட் ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. ஐ மீன் லைக் டிஷ்ஷஸ் வைஸ் மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்பாட்டு. So you can try that, go there and you can try it. And முக்கியமாக ரெஸ்ட் ரூம் இருக்கு. நல்லா சுற்றிட்டு பீச்சுக்கு வந்து எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓஷன் 7 போங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கு. ஆளே இல்லை பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமாக தானே இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்போ ஏதோ வெளியே வந்து அப்படியே இசை நிகழ்ச்சிகள் மாதிரி தான் கேட்டிருக்குது. என்ன சொல்ல பார்க்க க்யூரியஸாக போயிட்டு இருக்கோம். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. ஆடலும் பாடலும். ஓகே வடியா பார்க்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார். போயிட்டு இருக்கோம். ஃப்ளாஷ் மாப் ஏதோ இவெண்ட் போல. கிறிஷோட கான்செப்ட். ஓகே, ஓகே ஃப்ளாஷ் மாப் மாதிரி நினச்சோம். பட் இல்லை, ஏதோ இதாம்மா
கிறிஷ் சரோட ஒரு சிம்போசியம் நடக்குது. ஆமா, ஒரு கான்சர்ட் நடக்குது போல. அவங்க காலேஜ் காம்படிஷன் நடக்குது, அதோட அவரோட கான்சர்ட்டும் நடக்குதாமா. அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நைட்டு நடக்குதாமா. அதுக்காக அதை ப்ரமோட் பண்றது அவர் வந்திருக்கலாம். அவர் வந்திருந்தானா நான் அவரை தான் பார்த்தேன், எங்க இருப்பாரா அப்படின்னு. அந்த சாங்கோட ஃபியூஷன் வந்து எல்லாமே ரகலையான சாங்ஸ். கோரியோஸ் ஃபன், ஜாலியா பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ நாங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நடக்க ஆரம்பிச்சாதான் ஒரு 9 மணிக்குள்ளேயே போய் ரூமுக்கு சேருவோம். ஏன் இவ்வளோ சோகம்? டயர்டா? ஒரு வேளை சுற்றிட்டு டின்னருக்கு வந்துட்டோம். நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொன்னேன், வெஜிடேரியன் சாப்பிட்லான்ட்டு என்ன போய் வெஜிடேரியன் சாப்பிடலாம். ஆக்சுவலி நான்வெஜ் சாப்பிட்டுருக்கலாம். பட் ஐ தாட் ஓகே, இங்கே வந்துட்டோம், ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் ஸ்விக்கி பண்ணி அது வர லேட் ஆகும். டைரெக்டாகவே இங்கே 10 மணி வரைக்கும் கிச்சன் இருக்குது. வை டோன்ட் வி ஐ தாட் ஸ்டக் இங்கிலீஷ் சாரி. நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடலாம் சரிங்களா? ரொம்ப சிம்பிள். தெய்வ குத்தம் ஆயிடுச்சுல்ல. தெய்வ மிகப்பெரிய குத்தம் அதெல்லாம். சொல்ல கேட்காம கூட்டு போய் வெஜிடேரியன் சாப்பிட வச்சு நான் கதறேன். ஸ்விக்கி பண்ணிக்கலாம், ஏதோ நான்வெஜ் சாப்பிடலாம், வெளியே வந்திருக்கோம், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணி வெஜிடேரியன் ஹோட்டல் போய் சாப்பிட்டு இட் வாஸ் ஓகே தான். ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. செம்ம டயர்டு, செம்ம எக்ஸாஸ்டடு. ஸோ அப்படியே தட்டு தடி மாதிரின்ற வளர ஆரம்பிச்சிட்டேன். சாரி, தட்டு தடி மாதிரி ரூம்குள்ளே வந்தாச்சு. அண்ட் அவ்வளோதாங்க, கிராஷ் தான். இப்போ போய் தூங்க போகிறோம். ஆமாம், 2 பியூட்டிஃபுல் பெட்ஸ் இருக்கு. ஆமாம், அந்த வேலையை பார்த்தது இப்போ தான். ஓகேவா? ஸோ காலையில் ஒரு வேலை, நைட்டு பிகினிங் ஆஃப் த டே ஒரு சம்பவம், எண்ட் ஆஃப் த டே ஒரு சம்பவம். இல்லை ஓகே, தூங்கிடுச்சு. அடுத்த நாள் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இனிமேல் தான் உட்காந்து பிளான் பண்ணோம். போவோம் அப்படிங்கிற சொன்ன தான் வந்தது. ஸோ டச் வுட், குட் டே. ஓகே, இப்போதைக்கு we're gonna sleep. So until tomorrow, this is Magic Mandalawa. Magic Mandala telling tata bye bye to you people, and also Mr. and Mrs. Earphones. Take care and peace. ஹாய், குட் மார்னிங். டே 2. அம்மா இப்போ தான் முடிச்சது. என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. நைட்டு படுத்ததோட சரி, ஃப்ளாட்டு தூங்கி டம்மால் முடிச்சு பார்த்தா டைம் 5:10 என்னவோ. சன்ரைஸ் 6:30 கிட்டன்னு போட்டிருக்கு. இவனை எழுப்பலாமா வேணாமா என்னன்னு தெரியல. ஃப்ளாட்டு தெரில, போமா என்னன்னு தெரியல. டயர்டாக இருக்குது. பேசாமல் கூப்பிடப்பட்டு தூங்கிடலாமா இல்லை சன்ரைஸ் பிளான் பண்ணலாமா என்னன்னு தெரில. சரி, ஓகே. ஃபார் நவ் குட் மார்னிங். டே 2. சன்ரைஸ் 6:30 காட்டுது. இப்போ டைம் 5:30 ஆக போகுது. இவன் எனக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு வந்திருக்குமான்னு தெரில வெயிலெல்லாம். பட் ஆனால் அது வெயில் சன்ரைஸ் ஆனால் தானே வெயில் தெரியும். பைத்தியம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லை தூங்கணும் தான், எனக்கும் தூங்கணும் தான் இருக்குது. பட் ஆனால் இது சான்ஸ் மிஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். கிளவுடியா இருக்குன்னு சொல்லி விட்டு போப்பா. புளிகி முட்டை தூங்கணும்னா போய் சொல்லியா நீ? கேப்சர் ஆயிட்ட. டகால்டி தூக்கம் வருதுன்னு டகால்டி பண்றியா நீ? ஆனால் கிளவுடியா தான் இருக்கு, அது என்னமோ உண்மைதான். ஆனால் நீ வந்து தூக்கம் வருது டகால்டி. யா, தட்ஸ் மை வைஃப். நம்பாதீங்க, ஃப்ராடு. மேடம் தூக்கம் வந்துட்டா இப்படி தான். புயலே அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டா அப்படி. சரி, சும்மா ரோல் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்த்தா வாக்குமூலம் கொடுத்தா. ஓகே, பட் நெவர்தலெஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கலி பார்த்தா நேற்று ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ போகணுமா வேணாமா ஆரம்பத்துலேருந்து ரூட்டு அவ்வளோ நடந்து வேறு போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட. காலாங்காத்தால் இந்த டயர்ட்னஸ்ல இருந்துச்சு. நடந்து போய் அங்கே போய் ஒன்றுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி அப்படி தான் ஆகும். ஸோ ஓகே, பட் எனிவே லட்சி என்ன கால் எடுக்கிறேன்னு தெரில. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ள டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம். யா, ஃபார் நவ் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?